உங்கள் வாழ்க்கையில் தடைகள் அதிகமாக இருக்கின்றதா? தொடங்கும் வேலைகள் தாமதமாகின்றதா? அப்படியானால் சனீஸ்வரனின் தாக்கம் இருக்கலாம் என்று ஜோதிடம் கூறுகின்றது. பலருடைய வாழ்க்கையில் தாமதம், தடைகள், மன அழுத்தங்கள் போன்றன ஏற்படுவதுண்டு. இதற்கு காரணமாக சொல்லப்படும் கிரகம் சனீஸ்வரன். ஆனால் பயப்பட வேண்டாம். சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு அவரது அருளை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த எளிய வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் பற்றி இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கப் போகின்றோம். நமது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுவது சனீஸ்வரன். அவர் நீதியின் கடவுளாகவும் கர்ம பலனை வழங்குபவராகவும் போற்றப்படுகின்றார். ஒருவரின் வாழ்க்கையில் சனி பகவானின் தாக்கம் அதிகரிக்கும் போது பல சோதனைகள், தாமதங்கள், மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்படலாம் என்று நம்பப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சனி பிடிக்கிறதோ என்று பயப்படுவது இயல்பு. ஆனால் சனி பகவான் ஒரு கொடூரமானவர் அல்ல. அவர் ஒரு சிறந்த நீதிபதி. நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரும் தர்மத்தின் காவலன் அவர். சனி பகவான் தண்டனை அளிப்பவர் மட்டுமல்ல, நல்ல வழியில் வாழ்வதற்கு மனிதரை திருத்தும் கருணை மிகு ஆசிரியர் என்றும் கூறப்படுகின்றார். அதனால் சரியான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் சனி பகவானின் அருளை பெற முடியும். சனி பகவான் பற்றிய சில முக்கியமான சிறப்புகள். சனி பகவான் கர்ம பலன் வழங்குபவர். சனி பகவான் நாம் செய்யும் வினைகளுக்கு, அதாவது நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குபவர். நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு நற்பலன்களையும், தீய செயல்களை செய்பவர்களுக்கு அதற்கான வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்துகின்றார். ஈஸ்வர பட்டம் பெற்றவர். நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. அதனால்தான் அவரை சனீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். கடும் தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து இந்த பட்டத்தை அவர் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆயுள் காரகன். ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அவருக்கு நீண்ட ஆயுள் அமையும் என்பது நம்பிக்கை. பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம். சனி பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். இது நிதானத்தையும் பொறுமையையும் குறிக்கிறது. கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சி ஆகிய குணங்களுக்கு அவரே அதிபதியாகவும் விளங்குகிறார். தர்மத்தின் காவலன். சனி பகவான் யாரையும் வீணாக தண்டிப்பதில்லை. ஆணவம் கொண்டவர்களையும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் அடக்கி அவர்களுக்கு பணிவையும் தர்மத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். எளிமையை விரும்புபவர். சனி பகவானுக்கு ஆடம்பரத்தை விட எளிமையே பிடிக்கும். தூய்மையான மனதுடன் செய்யப்படும் எளிய வழிபாடுகளும் ஏழை எளியவர்களுக்கு செய்யப்படும் தொண்டுமே அவரை மகிழ்விக்கும் சிறந்த வழியாகும். சனி பகவானின் வாகனங்கள் மற்றும் அடையாளங்கள். சனி பகவானின் வாகனம் காகம். இது பித்ருக்களின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. அவருக்கு உகந்த நிறம் கருப்பு அல்லது அடர் நீலம். அவருக்கு பிடித்த தானியம் கருப்புகள். அவருக்குரிய உலோகம் இரும்பு. இது சனி பகவான் பற்றிய அவருடைய சிறப்புகள். இப்பொழுது சனீஸ்வரனின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் செய்யக்கூடிய எளிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை பார்ப்போம். சனீஸ்வரர் வழிபாடு. சனீஸ்வரர் வழிபாட்டை பொறுத்தவரை ஆடம்பரத்தை விட பக்தி, தூய்மை மற்றும் ஒழுக்கத்திற்கே அவர் முக்கியத்துவம் அளிக்கிறார் என்று நாங்கள் முன்னம் பார்த்தோம். எனவே அவருடைய வழிபாடு எளிமையானதாக, தூய்மை மற்றும் பக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். அவருடைய வழிபாட்டுக்கு உகந்த நேரம் பொதுவாக
சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமைகளில் அவரை வழிபடுவது சிறந்தது. அது தவிர சனிக்கிழமைகளிலே வரக்கூடிய சனி பிரதோஷம் அது மகா பலன்களை தரக்கூடியது. எனவே சனி பிரதோஷ காலங்களில் சனி பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. தினமும் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும். அதிலும் சனிக்கிழமைகளிலே வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த வேளைகளில் நீராடி சனி பகவானுடைய வழிபாட்டை ஆரம்பிப்பது சிறப்பானதாகும். ஆலய வழிபாடு செய்யும் முறை. ஆலயத்திற்கு சென்றதும் முதலிலே விநாயகரை வழிபட வேண்டும். அதன் பிறகு சனி பகவானுடைய குருவாகிய சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட வேண்டும். அடுத்ததாக நவக்கிரகங்களிலே சனீஸ்வரனுக்கான சன்னதி இருக்கும். அந்த சனீஸ்வர சன்னதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு அல்லது அடர் நீல நிறத்திலான பட்டு சாத்தி நீல நிற மலர்களாலே, அதாவது கருங்குவளை அல்லது சங்குப்பூ போன்ற மலர்களாலே மாலை சூடி அர்ச்சனை செய்து அவரை வழிபாடு செய்யலாம். அதேபோல ஒரு சிறிய கருப்பு துணியிலே கருப்பு எள்ளை முடிச்சாக கட்டி அதனை நல்லெண்ணெய் ஊற்றிய ஒரு அகல் விளக்கிலே வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது அவரை 9 முறை நிதானமாக பொறுமையாக வலம் வந்து வழிபட வேண்டும். நாம் ஆலயத்திலே வழிபடுகின்ற பொழுது எந்த ஒரு அவசரமோ எந்த ஒரு பதட்டமோ இல்லாமல் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகும். ஆலயத்தில் மாத்திரம்தான் வழிபடலாமா என்றால் இல்லை, தாராளமாக வீட்டிலும் கூட நாங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலே கூட சனீஸ்வரனை வழிபடலாம். வீட்டில் சனீஸ்வரனுடைய படத்தை வைத்து வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக சிவபெருமான் அல்லது ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அதனையே நாங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதேபோல சனிக்கிழமைகளிலே மாலை வேளையில் வீட்டின் வாசல் பகுதியில் அல்லது பூஜை அறையிலே நல்லெண்ணெய் ஊற்றிய தீபத்தினை ஏற்றி சனீஸ்வரனை வழிபாடு செய்யலாம். அதேபோல வீடுகளிலே காகத்திற்கு உணவு வைத்தல் மிக முக்கியமான ஒரு வழிபாடு. சனிக்கிழமையன்று காலையில் நீராடிய பின்னர் எள் கலந்த சாதத்தினை காகத்திற்கு வைத்த பிறகு உட்கொண்டு வருவதும் சனீஸ்வரனுடைய அருளை பெறுவதற்கான எளிமையான வழிபாடாகும். இந்த வழிபாடுகளில் பொழுது பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் என்று சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வரனுக்குரிய ஒரு எளிய ஸ்லோகம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். அதாவது நீல நிற கல் போன்ற ஒளி கொண்டவரே, சூரியனின் மைந்தனே, யமதர்மனின் சகோதரனே, சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த சனீஸ்வரனே, உன்னை பணிகின்றேன் என்று சனீஸ்வர பெருமானை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வாழ்வியல் வழிபாடு அல்லது உண்மையான பரிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மேல் சொன்ன வழிபாடுகளை விட வாழ்வியல் வழிபாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சனி பகவான் கர்மகாரகன் என்று சொன்னோம். நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பலனை தருபவர் என்று சொன்னோம். எனவே நாங்கள் செய்கின்ற செயல்கள்தான் மிகச்சிறந்த வழிபாடாகும். வாழ்க்கையிலே முதியவர்கள் அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது சனி பகவானின் அருளை பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி. அதேபோல தூய்மை பணியாளர்கள், நாங்கள் காகத்தை பொறுத்தவரை சுற்றாடலை தூய்மைப்படுத்துகின்ற பிராணி என்று காகத்தை சொல்லுவோம். அதேபோல இந்த தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், நாங்கள் வாழக்கூடிய சூழலை சுத்தமானதாக தூய்மையானதாக மாற்றித் தருபவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் சனி பகவானின் அருளை பெறுகின்ற ஒரு வழியாகும். அதைவிட முக்கியமான ஒன்று, யாருக்கும் எந்த விதத்திலும் அநீதி இழைக்காமல் நாங்கள் உண்மையாக நேர்மையாக நடந்தாலே சனீஸ்வரனுடைய அருள் எங்களுக்கு வந்து கிடைக்கும். சனீஸ்வரனுக்குரிய நாட்கள் முக்கியமான நாள் சனிக்கிழமை என்று சொன்னோம். அன்று காலை அல்லது மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. சனி பகவான் சிவபெருமானின் அடியாராக இருப்பதனால் சிவனை வழிபடுவதால் சனீஸ்வரனின் தாக்கம் குறையும் என்று நம்பப்படுகிறது.
எனவே சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபமேற்றுதல், கருப்பு எள்ளை நிவேதனம் செய்தல், சனீஸ்வரனுக்கு விருப்பமான நீல நிறத்திலான பூக்களால் மாலை அணிவித்தல், அதே போல அந்த நீலப்பூக்களால் அர்ச்சனை செய்தல், இதெல்லாம் ஆலயத்திலே வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த விடயங்களாகும். எள்ளெண்ணெய் தீபம் என்று சொல்லுகின்ற பொழுது சனி தோஷத்தை குறைக்கின்ற மிக எளிமையான பரிகாரமாக இது அமைகிறது. சனிக்கிழமைகளிலே சனி பகவான் சன்னதியிலோ அல்லது சிவ சன்னதியிலோ அல்லது வீட்டிலோ கருப்பு எள் பொட்டலமாக அல்லது முடிச்சாக கட்டப்பட்ட தீபம் நாங்கள் ஏற்றுவதனாலே எங்கள் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல மன அமைதி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. சனி பகவானின் அருளை பெறும் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக நாங்கள் தீபங்களை ஏற்றினால் ஆலயத்திலே தீபங்களை வைத்துவிட்டு அப்படியே வீடு வந்துவிடக்கூடாது. தீபங்களை ஏற்றி அந்த தீபங்களோடு ஆலயத்தை ஒருமுறை வலம் வந்து தீபங்களை வைப்பதற்கு உரிய இடத்திலே தீபங்களை வைத்து சற்று நேரம் அந்த தீபங்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்து எங்கள் பிரார்த்தனைகளை, எங்கள் வழிபாடுகளை முன்னெடுக்க வேண்டும். கடமைக்காக தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு வீடு வந்து விடுவதனால் எந்த பலன்களும் கிடையாது. எனவே அந்த உள்ளத்து பக்தியோடு தீபங்களை ஏற்ற வேண்டியது அவசியம். சனி பகவான் மிகவும் விரும்புவது தர்மம். எனவே ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் அவருக்கு விருப்பமான ஒரு செயல். சனி பகவானுடைய தாக்கம் தோஷத்திலிருந்து விடுபட விரும்புபவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் மிகவும் சிறப்பானது. அதேபோல யாசகர்களுக்கு உதவுதல், அதேபோல ஆடைகள் தானம் செய்தல், இவையெல்லாம் சனி பகவானுடைய அருளை அதிகரிக்கின்ற வழிகள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. நாங்கள் தானம் தர்மம் வழங்குகின்ற பொழுது எங்களிடம் இருந்து பயன்பாட்டில் நீக்கப்பட்டவை, அதாவது இனி இவற்றை பயன்படுத்தவே முடியாது என்ற நிலையில் இருப்பவற்றை நாங்கள் தானம் செய்யக்கூடாது. எங்களிடம் உள்ளவற்றில் நல்லதை கொடுக்கலாம், அல்லது வசதி உள்ளவர்கள் புதியவற்றை வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் தானம் வழங்குகிறோம் என்பதற்காக இந்த ஆடையை இனிமேல் பயன்படுத்தவே முடியாது என்ற நிலையில் இருக்கிற ஒரு ஆடையை நாம் இன்னொருவருக்கு தானம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் கொடுப்பது மற்றவர்களால் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியானவற்றை பார்த்து தானங்கள் கொடுப்பது மிகவும் சிறந்தது. பொதுவாக சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது துப்புரவு செய்வ பணியாளர்கள் போன்றவர்களுக்கு நாங்கள் இப்படியான தானங்கள் கொடுக்கலாம். அதிலும் எள் கலந்த உணவை தானமாக வழங்குவது இன்னும் சிறந்தது. சனீஸ்வரனுடைய வாகனம் காகம் என்று சொன்னோம். காகங்களுக்கு உணவளித்தல் சனீஸ்வரனுடைய அருளை தருகின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. எனவே சனிக்கிழமைகளில் காலை சமைத்த சாதம், எள் கலந்த உணவு என்பவற்றை காகங்களுக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. தினமும் காலையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது பித்ருக்களுடைய ஆசியையும் சனி பகவானுடைய அருளையும் எங்களுக்கு தரும். பித்ருக்கள் காகங்களின் வடிவிலே வந்து அருள் புரிவார்கள் என்று சொல்வார்கள். ஆகையினால் தினமும் எள் கலந்த சாதத்தினை இந்த காகங்களுக்கு வைப்பது பித்ரு தோஷத்தையும் நீக்குவதற்கான ஒரு சிறந்த பரிகாரமாக அமைகிறது. சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஹனுமன் வழிபாடும் ஒரு சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அது சனி தோஷத்தை குறைக்கின்ற மிக வலிமையான வழிபாடாகவும் சொல்லப்படுகிறது. புராணங்களின் கதைப்படி ஹனுமனுடைய பக்தர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சனீஸ்வரன் வரமளித்ததாக சொல்லப்படுது. அதனால் ஹனுமனை வழிபாடு செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்வது, வெற்றிலை மாலையை ஹனுமானுக்கு அணிவிப்பது, அதேபோல சனிக்கிழமைகளில் ஹனுமான் கோவில் தரிசனம் செய்வது போன்றவையெல்லாம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான சிறந்த வழிபாட்டு முறைகளாகும். பொதுவாக விநாயகர் வழிபாடும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து எம்மை விடுவிப்பதற்கு உதவும் என்று சொல்வார்கள். எனவே ஹனுமான், விநாயகர் போன்ற தெய்வங்களையும் நாங்கள் வழிபாடு செய்யலாம். சனி பகவானுக்குரிய ஒரு ஸ்லோகம் முன்னர் சொல்லியிருந்தோம். அதே போல சனீஸ்வரனை நாங்கள் தினமும் வழிபடுவதற்கு ஓம் சம் சனீஸ்வராய நமக என்ற அவருடைய நாமார்ச்சனையை 108 முறை தினமும் ஜபித்து வந்தால் சனீஸ்வரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.
உண்மையில் சனி பகவான் எப்போது மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுது மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நேர்மையாக வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். இதுதான் மிக முக்கியமான ஒரு பரிகாரம், த கோல்டன் ரூல் என்று சொல்லலாம். நாங்கள் சனி பகவானுடைய அருளை பூரணமாக பெற வேண்டுமாக இருந்தால், மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் நேர்மையாக வாழ்ந்தால் சனி பகவானுடைய பூரணமான அருள் எமக்கு கிடைக்கும். எனவே முதியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்களை கௌரவமாக நடாத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது நேரடியாக அவை சனீஸ்வரனுக்கே செய்யக்கூடிய உபசாரமாக அமையும். சனி பகவான் தண்டனை தருபவர் மட்டுமல்ல, நல்ல பாதையிலே மனிதனை நடத்துகின்ற ஒரு நீதியுள்ள தெய்வம். ஒரு மருத்துவர் நோயாளிக்கு கசப்பான மருந்துகளை கொடுத்து அவருடைய நோய்களை நீக்குவதைப் போல, ஒரு ஆசிரியர் தண்டனையை கொடுத்து மாணவனின் குற்றங்களை களைவதைப் போல, சனீஸ்வரன் நமக்கு சோதனைகளை தந்து நமது பாவங்களை எல்லாம் நம்மளிருந்து நீக்கிக் கொள்வார். எனவே நாம் தர்மமாக வாழ்ந்து சிவனை வழிபட்டு சனி பகவானை பக்தியுடன் நினைத்தால் அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சோதனைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறும். பக்தி மற்றும் நற்செயல்கள் மூலமாக சனீஸ்வரனின் தாக்கத்திலிருந்து நாம் எளிதாக விடுபட்டு கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.